ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, அரை டம்ளர் பச்சரிசி வெறும் வடைச்சட்டியில் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து கொட்டிட்டு 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் சுக்கையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆறுனப்புறம் மிக்சியில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 1 டம்ளர் பவுடர் எடுத்து அதே டம்ளரில் 1.5 டம்ளர் கருப்பட்டி வெல்லம் எடுத்துகிட்டு அதை தட்டி வச்சுச்சு. இப்போ இந்த மாவையும் அப்படியே கட்டி இல்லாமல் நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அடி கனமான பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதித்ததும் மாவு கரைசலை ஊற்றணும். அதே சமயத்தில் கருப்பட்டியை நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு கரைச்சிக்கணும். மாவு கொதி வந்ததும் கருப்பட்டி வடிகட்டி நல்லா கிண்டணும். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இதுக்கப்புறம் 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி செக்கெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டணும். முதல்ல நல்லா எண்ணெய் இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதான் பதம். இந்த பதம் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டா சூப்பரான கருப்பு உளுந்து களி